அதான் சாரி சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் இன்னும் அந்த விஷயத்த பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்க? அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? ஒரு வேளை சொல்லியிருந்தா, அது என்ன ரீசன் இன்னைக்கு பார்க்கலாமா? லெட்ஸ் சே ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்காக ஹர்ட் ஆகுறாங்க. அவங்க உடனே சாரி சொல்லிடுறாங்க. பட் அதர் பெர்சன் வந்து அந்த சாரி சொன்னா கூட திருப்பி திருப்பி அந்த இன்சிடென்ட்ட சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அதர் பெர்சனுக்கு என்ன தோணும்? நான் சாரி சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் இவங்க வந்து இத பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காங்க? அப்படின்னு தோணும். இஷ்யூ என்னன்னா, அந்த இன்சிடென்ட் கிடையாது. அந்த இன்சிடென்ட் கூட அவங்க ஃபீல் பண்ண அந்த எமோஷன். பிகாஸ் அந்த டைம் அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ, அவங்க வந்து பீட்ரேட்டா ஃபீல் பண்ணியிருக்கலாம், டிஸ்ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணியிருக்கலாம், எமோஷனலி அன்சேஃபா ஃபீல் பண்ணியிருக்கலாம். நம்ம சாரி சொல்லும்போது அந்த ஈவென்ட்ட தான் அக்னாலெட்ஜ் பண்றோம். ஓகே அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன் எப்படி உடனே டிஸப்பியர் ஆகும் இல்லையா? ஸோ, அதனால தான் அவங்க வந்து அந்த இன்சிடென்ட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ தட் எப்பயாவது அவங்க வந்து சீனா ஃபீல் பண்ணணும், ஹர்டா ஃபீல் பண்ணணும். அண்ட் அட்லீஸ்ட் அவங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு தேடுதலுக்காக தான் அவங்க வந்து அந்த கேள்விகள, அந்த இன்சிடென்ட்ட வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தி நெக்ஸ்ட் டைம் இப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும்போது, ட்ரை ஆஸ்கிங் தட் பெர்சன் இந்த விஷயத்தினால என்ன உனக்கு ஹர்ட் ஆகுது? மேபி அந்த புரிதல் கூட அவங்களுக்கு தேவையானதா இருக்கலாம். சாரி சொல்றது ஒரு பிகினிங் தான். பட் அந்த ட்ரஸ்ட்ட எப்படி ரீபில்ட் பண்ண முடியும்னா, ஒன்லி த்ரூ ஆர் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே. பாய்.